இந்த சிசரை இங்க இருந்து இப்படி போடலாமா? கூடாது. கண்டிப்பா இந்த மாதிரி எப்பயுமே பண்ணாதீங்க. எந்த உயரத்துல இருந்தும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தும் நம்மளோட சிசர்ஸ் வந்து கீழே விழுகாம பாத்துக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு சிசர்ஸ் வந்து நல்லா நம்மளோட கிளாத்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணி கொடுக்கும். திஸ் இஸ் டே 3 ஆஃப் டெய்லரிங் பேசிக்ஸ். இப்ப நான் வந்து 2 டைப்ல உங்களுக்கு வந்து சிசர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம சிசர் தான் சொல்லுவோம், இதையும் நம்ம சிசர் தான் சொல்லுவோம். பட் எக்ஸாக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இதோட பேர் வந்து ஷியர்ஸ், இதோட பேர் வந்து சிசர்ஸ். எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த ஷியர்ஸ் வந்து நம்ம கிளாத் கட் பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதோட ஹேண்டில் வந்து நமக்கு டிஃபரெண்டா இருக்கும். நான் இன்னொரு ஷியர்ஸ் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் ஷியர்ஸ் தான், இதுவும் ஷியர்ஸ் தான். இதை தான் நம்ம சிசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதோட ஹேண்டில் வந்து நமக்கு கிளாத் கட் பண்றதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து கார்பன் சிசர்ஸ், நல்லா லைட்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் மெட்டல் சிசர் தான், பட் இதோட ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்திருப்பாங்க. வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு விரல் இந்த இடத்துல வச்சுக்கணும், 4 விரல் இந்த இடத்துல வச்சுட்டு நீங்க கிளாத்தை வந்து கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா இந்த ஒரு ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் நீங்க இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு ஷேப் வருது இல்லையா, இங்க வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி கட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டா கட் பண்ண முடியும். நம்ம டெய்லரிங்க்கு லேடிஸ்க்கு வந்து நமக்கு 9 இன்ச்ல இருந்து 11 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த சிசர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். வந்து கார்பன் சிசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மெட்டல்ல வந்து நமக்கு இருக்கும், நல்லா கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இந்த மாதிரி சிசர்ஸ் வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், நல்லாவே வந்து நமக்கு ஷார்பன் பண்ணாமே நமக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா யூஸ் ஆகும். இந்த சிசர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஃபிங்கர் மட்டும் உள்ள விட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் கட் பண்றதுக்கு, அப்படி இல்லைன்னா பேப்பர்ஸ் கட் பண்றதுக்கு, நம்ம இந்த பேட்டர்ன் கட் பண்றதுக்கு, கேன்வாஸ் பேப்பர் எல்லாம் கட் பண்றதுக்கு இந்த சிசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட் கட்டர் வந்து நமக்கு மிஷின்ல ஸ்டிச் பண்றப்போ வர எக்ஸ்ட்ரா நூல் எல்லாம் கட் பண்றதுக்கு இந்த த்ரெட் கட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா சிசரை ஹேண்டில் பண்றது கூட ஓரளவு கரெக்டா இப்படி 4 ஃபிங்கர் உள்ள வச்சு இல்லைன்னா இப்படி வச்சு கூட நீங்க ஹேண்டில் பண்ணலாம். எப்படி பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து சிசர் வந்து நல்லா தான் கட் பண்ணும். கட் பண்றப்ப பண்ற மிஸ்டேக் வந்து இந்த டிப்ல வச்சு கட் பண்ணிடுவாங்க. அதை வந்து ப்ராப்பரா எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத இப்ப பாக்கலாம். கிளாத்ல நிறைய பேர் கட்டிங் பண்றப்போ இப்படி வச்சு டிப்லயே கட் பண்ணுவாங்க, இப்படி கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. பிளேடோட இந்த சென்டர்ல தான் நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்ணணும். இப்படிதான் கட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு பிசுறு எதுவுமே இல்லாம நல்லா நீட்டா வந்து நமக்கு சிசர் வந்து கட் பண்ணி கொடுக்கும். நீங்க இந்த டிப்லயே கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிசு பிசுறா அப்படி வந்துட்டே இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிசுறு பிசுறா நூல் வந்து வெளியில இருக்கிறது தெரியும். அதனால எப்பயுமே டிப்ல வந்து கிளாத் வந்து நமக்கு கட்டிங் பண்றப்ப யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டிப்ல வந்து நம்ம கட் பண்ணுவோம், எப்ப கட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நெக்லைன் பினிஷ் பண்றப்போ, நாச்சஸ் கட் பண்றப்போ, ஸ்லிட் நாச்சஸ், அதுக்கப்புறம் வி நாச்சஸ் எல்லாம் கட் பண்றப்போ இந்த டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி கிளாத்தை கட் பண்றப்போ கண்டிப்பா இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்ல தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளாத் கட் பண்றப்போ எல்லாரும் பண்ற இன்னொரு மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு லைன் இருக்கு, இதை கட் பண்ணணும் அப்படின்னா கிளாத்தை வந்து நம்ம டேபிள்லயோ இல்ல தரையிலயோ போட்டு கட் பண்றோம் அப்படின்னா இதை அப்படியே கீழே வச்சு சிசரை மட்டும் உள்ள கொடுத்து இப்படி கட் பண்ணணும். அதுக்கு பதிலா கிளாத்தையும் சிசரையும் இப்படி தூக்கிட்டு மேல வச்சு இப்படி எல்லாம் வந்து கையில வச்சு கட் பண்ணவே கூடாது. இப்படி கட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்பரான மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்மளால கட் பண்ண முடியாது. இனிமே இந்த மெத்தட்ல கட் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் கட்டிங் வந்து நீட்டா ப்ராப்பரா வரும்.